தேங்க்யூ பிரதர். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய விலையேறப்பெற்ற நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துக்களை முதலாவது நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்கு தேவன் பாராட்டிட்ட அன்புக்காக கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மீண்டும் ஒரு விசை கூட நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, தஞ்சாவூர் மற்றும் நாகப்பட்டினம் சகோதர சகோதரிகளுடைய அன்பு வாழ்த்துக்களை உங்கள் மத்தியிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு நாளிலும் பார்க்க இருக்கக்கூடிய பாடத்தின் தலைப்பானது உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள் என்ற தலைப்புல நம்ம படிக்க போகிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள். இந்த ஒரு தலைப்பானது சகோதரர் சார்ல்ஸ் டே ரசல் அவர்களுடைய எழுத்துக்கள்ல ரீப்ரிண்ட் நம்பர் 5929 என்ற ஒரு கட்டுரை தான் நம்ம படிக்க போகிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள் என்று சொல்லும் பொழுது இந்த தலைப்பானது முதலாவது தனிப்பட்ட ஒரு சகோதரன் சகோதரி என்பவர்கள் அவங்களுக்குள்ள சமாதானம் காணப்படணும், ஒரு தெய்வீக சமாதானம் இருக்கணும். இது எப்படி நமக்கு கிடைக்கும்னா கர்த்தர் மூலமா தான் நமக்கு, அவருடைய சத்தியத்தின் மூலமா தான் நமக்கு கிடைக்கும். எந்த சூழ்நிலை வந்தாலும் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு அவருடைய வார்த்தைகள் மூலம்தான் ஒரு தெய்வீக சமாதானம் நமக்கு கிடைக்கும். அது நம்முடைய இருதயத்துல எப்பொழுதுமே ஆளுகை செய்யணும். அது நிச்சயமா நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ஆனா இங்க அப்போஸ்தலனாகிய வார்த்தைகள்ல அல்லது பிரதர் ரசலுடைய எழுத்துக்கள்ல நாம் படிக்கும்போது உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தையானது ஒரு எக்லேசியாவாக உடன்படிக்கை பண்ணியிருக்கக்கூடிய சகோதரர்கள் மத்தியில நாம் காணப்பட வேண்டிய முக்கியமான ஒரு நிலைப்பாடு சமாதானம். இந்த ஒரு விஷயத்த நமக்கு சொல்லுகிறார். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, இதற்கு நல்ல ஒரு உதாரணம் கொடுக்கிறார். எப்படின்னா, இப்ப நம்ம எல்லாரும் நாகர்கோயில்ல இருக்கிறோம். ஒரு 25-30 சகோதர சகோதரிகள் நம்ம இருக்கலாம், இல்ல கூடுதலா கூட இருக்கலாம். ஆனா நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம் அப்படின்னாக்க ஒரு எக்லீசியாவாக நம்ம கூடுகிறோம். இப்ப நம்ம மத்தியில நமக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானம், இப்ப பிரதருடைய தலைப்பு பிரகாரம் அல்லது அப்போஸ்தலர்களுடைய எழுத்துக்கள் பிரகாரம் நமக்கு உள்ள எக்லீசியா மத்தியில உங்களுக்குள்ள சமாதானமாய் இருங்கள் என்று சொல்லும் பொழுது இது காணப்படுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நமக்கு என்ன சொல்லுவது, போராட்டம் அல்லது என்ன இருக்கு, ஒரு சமாதானமின்மை அல்லது ஒற்றுமையின்மை அல்லது ஒரு வேறுபட்ட மனோபாவம், இதெல்லாம் தான் மத்தியில காணப்படுதே ஒழிய உங்களுக்குள்ள நீங்க சமாதானமா இருங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயம் நாம முழுமையா அடைய பெற்றிருக்கிறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா தான் இருக்கு. இதற்கு நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய தருணங்கள்ல நம்ம சகோதர சகோதரிகள் நினைக்குவாங்க, என்னடா எக்லீசியாக்குள்ள ஒரு சமாதானமற்ற நிலைமை நிலவுது, எப்பொழுதுமே ஒரு மனதுல ஒரு சங்கடங்கள் காணப்படுது. சோ அப்போ நம்ம எக்லீசியாவுல ஏண்டா வந்தோம், நாம பெயர் சபைகள்ல இருக்கும்போது எல்லாரும் எப்படி ஒற்றுமையா இருந்தோம், அங்க எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி இருந்துச்சு, ஒருத்தர் சமாதானத்தோட காணப்பட்டோம். ஆனா நம்ம சத்தியத்துக்குள்ள வந்த பிற்பாடு நம்முடைய வாழ்க்கையில
நம்முடைய சகோதர சகோதரிகள் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டுல இல்லையே, சோ இது தவறான வழிநடத்துதலா இருக்குமோ, இப்படிப்பட்ட அச்சம், சந்தேகம் எல்லாருக்குள்ளயும் எழும்பும். ஆனா இப்படித்தான் இருக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, அதுக்கு பிரதர் ஒரு நல்ல உதாரணம் கொடுத்திருக்கிறார். என்ன உதாரணம் கொடுத்திருக்கிறார்னா, நீங்க அதற்கு முந்தைய சில ஆதார வசனங்களை வாசிச்சிடலாம். இது வசனங்கள் வாசிச்ச பிற்பாடு அந்த உதாரணத்துக்குள்ள நம்ம போகலாம். இப்போ பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் வசனம் 13. அவர்களுடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள். பாத்தீங்களா? அந்த கடைசியா அண்டர்லைன் பண்ணும்போது உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள். சரி, இது அப்போஸ்தலருடைய எழுத்துக்கள். இப்போ கர்த்தர் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு அங்க இருக்கக்கூடிய அப்போஸ்தலர்களுக்கு சொன்ன விஷயம் நீங்க படிக்கலாம். யோவான் 20வது அதிகாரம் 19 மற்றும் 21 வசனங்கள். யோவான் 20வது அதிகாரம் வசனம் 19 மற்றும் 21. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். வசனம் 21 படிச்சிருங்க. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. பாருங்க, கர்த்தர் இயேசு கூட அப்போஸ்தலர்கள்கிட்ட உங்களுக்குள்ளே உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அதுபோல இன்னும் அதை தொடர்ந்து என்ன பேசுறாரு? உங்களுக்குள்ள சமாதானம் உண்டாவதாக. அப்படின்னா சமாதானமா இருக்கணுங்கிறது தான் கர்த்தருடைய விஷயம். அங்க கர்த்தர் கூட இப்படித்தான் நமக்கு சொல்றாங்க. லூக்கா 24:36 இன்னொரு வசனத்தை வாசிச்சிருவோம். லூக்கா 24:36. ஏன்னா இன்னொரு சுவிசேஷத்துல கூட அங்க பதிவுகள் இருக்கு, வாசிக்கலாம். லூக்கா 24வது அதிகாரம் வசனம் 36. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பாத்தீங்களா? சோ அப்போ சீஷர்கள் மத்தியில எப்படிப்பட்ட சூழல் இருந்துச்சு, எப்படிப்பட்ட நிலைப்பாடு இருந்துச்சு, அவங்க மத்தியில நடுவுல கர்த்தர் இயேசு உங்களுக்கு சமாதானம் என்றார். பாத்தீங்களா? சோ அப்போ அப்போஸ்தலர்கள் அவங்களுக்குள்ள இருதயத்துக்கு கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், பலப்படுத்தக்கூடிய விஷயம், உங்களுக்கு சமாதானம். அப்போ இது நம்ம மத்தியில நிச்சயமா காணப்படணும். கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய பலன், அது ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய விஷயம். சரி, இது எப்படி சமாதானம் உண்டாகுது? அன்பான சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே நான் முன்னுரையில நம்ம சொன்ன பிரகாரம் நம்ம எப்படிப்பட்ட சூழல்ல வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா, எக்லேசியாக்குள்ள நாம் எப்படி ஃபீல் பண்றோம், எப்படி உணர்றோம். சோ இந்த நிலைப்பாட்டுல நாம ஒரு சமாதானமற்ற சூழல் காணப்படுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து வரல, ஒரு குடும்பத்தில இருந்து வரல, ஒரு ஊர்ல இருந்து வரல, ஒரு இனத்தில இருந்து வரல. பலதரப்பட்ட பல ஊர்கள்ல இருந்து, பல படிநிலைகள்ல, படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், அல்லது எந்த ஒரு தாளந்துகளா இருக்கட்டும், அல்லது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வேறுபட்ட நிலைமையில நாம இருந்து தான் ஒவ்வொருத்தரும் இந்த எக்லீசியாக்குள்ள வந்திருக்கிறோம். சோ அப்படி இருக்கும்போது ஒன்னஸ்ங்கிறது ஒரே மாதிரி என்பது இருக்காது.
கரடு முரடு காணப்படும், கரடு முரடான விஷயங்கள் காணப்படும். சோ இதை நன்கு நாம உணரணும். சோ இதுக்குத்தான் அந்த உதாரணம் அங்க சகோதரர் எழுத்துக்கள்ல கொடுத்திருக்கிறாரு. ஒரு வைரத்தை எக்ஸாம்பிளா காட்டுறார். வைரம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா இப்ப நீங்க எல்லாரும் சொல்லுவீங்க. வைரம் எப்படிப்பட்ட பொருள்னா ஒரு கடினமான பொருள். ஏன் அப்படின்னா இந்த வைரத்தை வெட்டுவதற்கு இன்னொரு வைரம் தேவைப்படுது. சோ ஆகவேதான் இந்த பொருள் எப்படி இருக்குன்னா ஒரு கடினமான பொருளாக காணப்படுது. சோ அதே சமயத்துல தூய்மையான ஒரு பொருள், சுத்தமான ஒரு பொருள். அதை நாம் விலை மதிக்க முடியாத ஒரு பொருளாகவும் நம்ம பார்க்கிறோம். சோ அப்ப இந்த வைரம் எப்படிப்பட்ட தன்மை உடையது அப்படிங்கிறத இங்க விளக்கிட்டு இதை சபைக்கு ஒப்பிட்டு பேசுறார் பிரதர். சகோதரன் சகோதரிக்கு ஒப்பிட்டு பேசுறார். அப்படின்னா ஒரு வைரத்தை வெட்டுவதற்கு இன்னொரு வைரம் தேவை. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியோ எப்படிப்பட்ட நிலைமையில இந்த எக்லேசியாக்குள்ள வந்திருக்காங்கன்னா நல்ல கடினமான வைராக்கியம் உள்ள வாஞ்சையுள்ள சகோதரனாக சகோதரியாகத்தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க தான் இந்த அழைப்புக்குள்ள வந்திருக்கிறாங்க. கர்த்தர் மீது வாஞ்சையுடைய சகோதரிகள் சகோதரர்கள், சத்தியத்துக்காக தன்னை தத்தம் செய்திருக்கிறவங்க, நல்ல இருதயம் உடையவங்க, இப்படிப்பட்டவங்க தான் எக்லேசியாக்குள்ள வந்திருக்கிறாங்க அன்பான சகோதர சகோதரிகளை. சோ அது மட்டுமல்ல, கர்த்தருடைய இரத்தத்தின் மீது விசுவாசம் வைத்ததுனால அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சுத்தமான இருதயம் உடையவர்களாகத்தான் தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு மனோபாவத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் ஆதாம் வழியில பிறந்து ஆதாம் வழியில வளர்ந்து ஆதாமுடைய குணலட்சணங்கள்ல ஊறி போய் நாம காணப்படுவது இயல்பு. இப்ப அதே போலதான் ஒரு சகோதரன் சகோதரி நம்முடைய எக்லேசியாவுல வந்திருப்பாங்க. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு 30-40 பேர் நம்ம இருக்கிறோம்னா இப்படித்தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். அப்ப பல தரப்பட்ட பல படிநிலைகள்ல வித்தியாசங்கள் காணப்படுது. அப்ப நமக்கு பக்கத்துல நமக்கு காணப்படும் போது எப்படி வைரத்தை வெட்டுவதற்கு இன்னொரு வைரம் தேவைப்படுகிறதோ அது போலவே நம்முடைய காரியங்களை சரி செய்வதற்கு கர்த்தர் இன்னொரு சகோதரனை சகோதரியை நம் பக்கத்திலே அமர செய்திருக்கிறார். அப்ப நம்முடைய குணலட்சணங்களும் இன்னொருவருடைய குணலட்சணங்களும் உராய்வு ஏற்படுது. நடந்து கொள்ளக்கூடிய நடத்தையில பல கஷ்டங்கள், பல துன்பங்கள், பலவிதமான அனுபவங்கள் நமக்குள்ள காணப்படுது. சோ அப்ப என்ன ஆகுது? உராய்வுகள் ஏற்படுது. அப்ப உராய்வுகள் ஏற்படும் பொழுதுதான் இப்போ நம்முடைய குணலட்சணம் செதுக்கப்படுது. இதுதான் வைரம் அந்த இன்னொரு வைரத்தை வெட்டக்கூடிய ஒரு விஷயம். அப்படி வெட்டி அதை பாலிஷ் பண்ணும்போது தான் அது ஜொலிக்குது. சோ அப்ப நம்ம யாரையும் இந்த எக்லேசியாக்குள்ள வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே வேஸ்ட்ன்னு நினைக்க முடியாது. சத்தியத்துல குறைவானவர்கள் நினைக்க முடியாது. அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைக்க முடியாது. அவங்க பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்க முடியாது. அவங்க புரிந்து கொள்ள மாட்டாங்கன்னு நினைக்க முடியாது. சோ எதற்கு கர்த்தர் இங்க அழைச்சிட்டு வந்திருக்காங்கன்னா ஒரு வைரத்தை இன்னொரு வைரம் வெட்டுவதற்காக, செதுக்குவதற்காக, பாலிஷ் பண்றதுக்காக, அது ஜொலிப்பதற்காக. அன்பான சகோதர சகோதரிகளே, இதுதான் அந்த வைரத்தை அங்க ஒப்பிட்டு பேசுறது. அப்ப எக்லேசியாக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரன் சகோதரியுமே இப்படிப்பட்ட குணலட்சணங்கள் உடையவர்களாகத்தான் காணப்படுறாங்க. சப்போ ஏன் இன்னைக்கு உதாரணத்துக்கு தான் நான் பயன்படுத்துறேன். அடியனாகிய என்ன ஏன் நாகர்கோயில்ல வைக்கல? ஏன் அங்க இருக்கக்கூடிய சகோதரனை தஞ்சாவூர்ல வைக்கல? அப்படின்னா அங்க யார் தேவையோ அங்க தேவன் வச்சிருக்கிறார், கர்த்தர் வச்சிருக்கிறார்.
இங்க தஞ்சாவூர்ல யாருக்கு தேவையோ, யார் இருக்கணுமோ இங்க வச்சிருக்கிறார். சோ அப்போ ஒவ்வொருத்தருமே அந்தந்த எக்லீசியாவுல தேவன் அருமையான உருவாக்குதலை ஏற்படுத்துவதற்காக, உருவாக்குவதற்காக ஒவ்வொரு சகோதரன் சகோதரியும் அங்க கொண்டு வந்திருக்கிறார். சோ அதனாலதான் விலையேறப்பெற்ற கற்கள், விலை மதிக்க முடியாத கற்கள், அது ஜொலிக்க போகுது ஏற்ற சமயத்துல, அது ஏற்ற தருணத்துல அது செதுக்கப்பட்டு, அது பாலிஷ் செய்யப்பட்டு, அது எங்க கொண்டு போய் வைக்க போறாரு? ஒரு விலை மதிக்க முடியாத இடத்துல கொண்டு போய் எங்க விலை உயர்ந்த இடத்துல, உயர்ந்த ஸ்தானத்துல அங்க கொண்டு போறார் தான் பாக்குறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, எப்படி வந்து சாலமோனுடைய தேவாலயத்தினுடைய கற்கள் குவாரியிலேயே செதுக்கப்பட்டு சரியாக தேவாலயத்துல பொருத்தப்பட்டுச்சோ, அது போல நம்ம என்ன பண்றாரு கர்த்தர் செய்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ அதுக்கு தேவையான கற்களை தான் சூஸ் பண்ணி இருக்கிறார், அதுக்கு தேவையான பொருட்களை தான் இங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறார். சோ அப்படிப்பட்ட சகோதரன் சகோதரி தான் நாம, அதை நம்ம மறந்துடக்கூடாது. இன்னொரு விஷயத்த பிரதர் சொல்றாரு, ஒரு களிமண் என்பது எப்படிப்பட்ட தன்மை உடையது? உடையக்கூடிய தன்மை உடையது. அப்ப களிமண்ணை செதுக்கிறதுக்கு இன்னொரு களிமண் தேவை இல்லை. அதுக்கு என்ன இல்லை? அப்படிப்பட்ட தன்மை இல்லை. சோ அப்படிப்பட்டவங்க இங்க வரல, அப்படிப்பட்டவங்க வந்தாலும் இங்க நிலைக்க மாட்டாங்க. சோ ஆகவேதான் இப்படிப்பட்ட ஒரு வைரம் போன்ற ஒரு விலை உயர்ந்த கடினமுள்ள சுத்தமான கற்கள் இங்க கொண்டு வரப்பட்டிருக்கு. சோ ஆகவே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் பக்கத்துல இருக்கிறவர் நமக்கு இடைஞ்சலா இருக்கிறாரு? ஏன் நமக்கு பிடிக்காத வார்த்தையை பேசுறாரு? ஏன் நமக்கு வந்து அவர் செட் ஆகுறது இல்லை? ஏன் வந்து அவருடைய செயல்பாடுகள் மேல நமக்கு விருப்பம் இல்லை? அது என்ன காரணம்னா, உங்களுக்குள்ள உராய்வை கொண்டு வந்து உங்களுக்குள்ள சமாதானத்தை நிலவுவதற்குத்தான் இப்படிப்பட்ட சகோதரன் சகோதரி நமக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த உராய்வே ஏற்படலைன்னா நீங்க தெய்வீக சமாதானத்தை உணரவே முடியாது, ஒரு கிறிஸ்துவின் சாயலை அடையவே முடியாது. ஆகவேதான் நீங்க கிறிஸ்துவா மாற முடியாது. இது நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப களிமண் போன்ற வகுப்பார், கடினத்தன்மை இல்லாத சாதாரண ஒரு மனோபாவம் படைச்ச ஒரு சகோதரன் சகோதரியை இங்க அழைச்சிட்டு வரல. ஒரு களிமண்ணை வெட்டுவதற்கு இன்னொரு களிமண் தேவைப்படாது. அதுபோல இங்க ஒரு வைரத்தை வெட்டுவதற்கு இன்னொரு வைரம் தேவை என்பதனாலதான் நாம எல்லாரும் இங்க இருக்கிறோம். இதுல எல்லாருக்கும் சந்தோஷம் இருக்கா இல்லைங்களா? நாமளும் ஒரு வைர கற்கள், நாமளும் அதுல ஒரு கல். நாம இன்னொருத்தர் மூலம் வெட்டப்படணும், நம் மூலம் இன்னொருத்தர் செதுக்கப்படணும். இது கண்டிப்பா தேவன் வச்சிருக்கிற ஏற்பாடு. 12 அப்போஸ்தலர்களை நினைச்சு பாருங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருந்தாங்க? கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய 3.5 வருட வாழ்க்கையில அவங்க 12 பேரும் 12 விதமா இருந்தாங்க. ஆனா அவங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில செதுக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் தங்கள் வாழ்க்கையில கிறிஸ்துவனுடைய சாயலை வளர்த்து கொண்டு அவங்க கிறிஸ்துவாக வாழ்றாங்க. சோ இதுதான் நமக்கு வச்சிருக்கிற ஏற்பாடு. அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நாம முதலாவது கற்றுக்கொள்ளணும். அப்படின்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஒரு வைரத்துக்கு இன்னொரு தன்மை இருக்குது. என்னது? அது நிலை மாறாது. வைரம் வைரம் தான், சரிங்களா? வைரம் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா அது வந்து மலங்கி போய் அது வைரம் இல்லை, அதனால அது மதிப்பு கம்மியாகும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதுக்கு என்ன இருக்குது? அது ஸ்டாண்டர்டு, நிலை மாறாத தன்மை, அதனுடைய மதிப்பு அதுக்கு குறையாது. அது போலதான் இருக்கக்கூடிய உடன்படிக்கை பண்ணியிருக்கக்கூடிய கிறிஸ்துவுக்குள்ளாக அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரன் சகோதரியும் விலை மதிக்க முடியாத கற்கள், ஜீவனுள்ள கற்கள், இன்னும் சொல்ல போனா வைரங்கள். சோ அதனாலதான் மல்கியா புஸ்தகத்துல பேசும்போது நான் படிக்க சொல்ல,
அங்க சொல்லுவாரு, என் சம்பத்தை கூட்டி சேர்க்கும் நாளிலே. அப்ப என் சம்பத்து என்று சொல்லும் பொழுது மை ஜுவல்ஸ், அது என்ன இங்கிலீஷ்ல மை ஜுவல்ஸ்னா, அதுக்கு நீங்க கன்கார்டன்ஸ்லயோ அல்லது அதனுடைய அர்த்தம் பார்த்தா டைமண்ட். டைமண்ட் அதனுடைய மீனிங் வந்து டைமண்ட். சோ அப்ப அந்த டைமண்ட் என்று யாரை குறிப்பிடுறாருன்னா மெய் திருச்சபையை குறிப்பிடுறார். என் சம்பத்து, என்னுடைய வைரங்கள் அப்படிங்கிறத அங்க குறிப்பிடுகிறார். சப்போ நமக்கு இப்படிப்பட்ட ஒரு மதிப்புமிக்க ஒரு அன்சேஞ்சபிள் கேரக்டர் கொண்டு வருவதற்கு தேவன் விரும்புகிறார். இதுதான் நம்முடைய அழைப்பு. சரிங்களா? சோ இதுல கண்டிப்பா நமக்கு என்ன இருக்குது? சிரமங்கள் இருக்கும். சோ அந்த சிரமங்களை நம்ம என்ன பண்ணணும்? சகித்து கொள்ளணும். அப்படிப்பட்ட உராய்வுகள் வரும்போது எப்படி நாம வந்து சரி செய்யப்படுறோம்னா, அந்த உராய்வு ஏற்படும் போதுதான் நீங்க கிறிஸ்துவனுடைய குணலட்சணங்களை தரிப்பித்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை கடைபிடிக்கணும். அப்ப கடைபிடிக்கும் போதுதான் அங்க என்ன வரும்னா, ஒரு சகோதரன் செய்யக்கூடிய விஷயம் நமக்கு பிடிக்கல, பர்டிகுலரா எனக்கு பிடிக்கலனா, ஆனா கிறிஸ்துவுக்கு அவருடைய வார்த்தையை நாம அப்ளை பண்ணும்போது நாம கிறிஸ்துவாக வளருவதற்கு அவருக்குள்ள நமக்குள்ள என்ன பண்ணணும்? அதை ஏற்றுக்கொண்டு அதை நாம் சகிக்கணும், அதை நிதானிக்கணும், அதை நாம என்ன பண்ணணும்? அங்கீகரிக்கணும், அதை நாம் மன்னிக்கணும். அதே சமயத்துல அந்த அன்பை வெளிப்படுத்தணும். இதெல்லாம் ஒருத்தருக்கு வேணும்னா அப்ப நிச்சயமா அந்த உராய்வு நமக்கு தேவைப்படுது. அன்பான சகோதர சகோதரிகளை, சப்போ இந்த விஷயங்களை நாங்க புரிஞ்சுக்கணும். சப்போ நமக்கு உராய்வு இல்லைன்னா நாம மெருகேற்ற முடியாது, நாம மெருகேற்றப்பட மாட்டோம், நாம ஜொலிக்க மாட்டோம். சப்போ யாருமே இங்க பிரயோஜனமற்றவர்கள் இல்லை. இதை நாம் உணர்ந்து கொள்ளணும் அன்பான சகோதர சகோதரிகளை. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன பேசுறாருன்னா, கர்த்தருடைய ஜனங்கள் சண்டையை வளர்ப்பவர்கள் அல்ல. வெரி குட், நல்ல குணம். கர்த்தருடைய ஜனங்கள் சண்டையை வளர்ப்பவர்கள் அல்ல. அப்படின்னா சொல்லுவாங்க இல்லைங்களா, உலகத்துல பழமொழி, எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துன எப்படி இருக்கும்? இன்னும் அதிகமா எரியும். சப்போ ஏற்கனவே சகோதரன் சகோதரிகள் மத்தியில காணப்படக்கூடிய விஷயங்கள்ல நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னா, ஏதோ ஒரு வருத்தமோ ஏதோ ஒரு கஷ்டமோ ஏதோ ஒரு சமாதானமற்ற நிலைமை காணப்படுதுன்னா, இப்ப அந்த இடத்துல நாம எப்படிப்பட்ட ஒரு சகோதரன் சகோதரியாக இருக்கணும் அப்படின்னா, அதை வளர்த்து விடக்கூடியவர்களாக காணப்படக்கூடியது கூடாது, வளர்த்து விடக்கூடியவர்களாக நாம காணப்படக்கூடாது. அதுல நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் வாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். பாத்தீங்களா? அப்போ எக்லீசியாக்குள்ள சண்டைகள் சச்சரவுகள் ஏற்படும். ஆனா அங்க தேவன் உங்களை என்னத்துக்காக அங்க மற்றவர்களை வச்சிருக்கிறார்னா, சமாதானம் பண்ணுவதற்காகத்தான் இது ஏற்படுது. சமாதானம் என்ற குணலட்சணத்தை நீங்கள் கொண்டு வருவதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் அங்க நடக்குது. அப்போ நீங்க சமாதானம் பண்ணுகிறவர்களாக மாறணும், கீழ்ப்படியணும், நிறைவேற்றணும், செயல்படுத்தணும். இது எப்படி சாத்தியம்னா, இங்கத்தான் நாம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க சிஸ்டர். மத்தேயு 5:9. மத்தேயு 5வது அதிகாரம் வசனம் 30. 9 உனக்கு அதை தரித்து எரிந்து போடு. சிஸ்டர் மத்தேயு 5:9. சாரி பிரதர். மத்தேயு 5வது அதிகாரம் வசனம் 9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். பாத்தீங்களா? அப்ப சமாதானம் பண்ணுபவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். இப்ப தேவனுடைய புத்திரர்கள் யாருன்னா,
யார் ஒருத்தர் சமாதானம் பண்ணுகிறாரோ அவர் தேவனுடைய புத்திரராக கருதப்படுறாங்க, தேவனுடைய ஆவியை உடையவர்களாக இருக்கிறாங்க. இப்போ அன்பான சகோதர சகோதரிகளே, சண்டையை வளர்த்துடுவதற்கு தனிப்பட்ட திறமை தேவையில்லை. அது என்ன வேணா பண்ண, ஏட்டிக்கு பூட்டியே என்ன வேணா சண்டை வந்துடும். அதுக்கு தனி திறமை தேவையில்லை, தனி தாளந்துகள் தேவையில்லை. ஆனா ஒரு சமாதானம் பண்ணுவதற்கு நீங்க பரத்திலிருந்து என்ன கேட்கணும்? ஞானம், அல்லது பகுத்து உணர்ந்து அறிந்து கொண்டு அது தேவனுடைய ஆவியை பெற்று காத்திருந்து அதை சமாதானம் பண்ணுவதற்கு நீங்கள் பல விஷயங்கள்ல நீங்க பொறுமையா இருக்கணும். சோ அப்ப தேவனுடைய ஞானத்தை பெற்றால் மட்டும்தான் நீங்க சமாதானம் பண்ண முடியும். சோ குறிப்பா இந்த டிவிஷன்ஸ் ஏற்படும் இல்லைங்களா, அந்த பிரிவினைகள் ஏற்படுது இல்லையா, அதுல தான் சண்டை சச்சரவு ஏற்படும். சோ அப்ப அந்த மாதிரி சமயங்கள்ல தான் நம்ம எப்படி இருக்கணும்னா, சமாதானம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாம கடந்து போகணும். சோ அப்போ நிச்சயமா நம்முடைய எக்லீசியாஸ் மத்தியில சமாதானம் பண்ணக்கூடிய வகுப்பார நம்ம இருந்தா அவருடைய பிள்ளைகளாக நாம் காணப்படுவோம். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இப்ப இதுக்கு பிரதர் என்ன சொல்றாருன்னா, குறிப்பா இதை தவிர்ப்பதற்கு, இதை சமாதானப்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவி கண்டிப்பா தேவை. பாருங்க, அப்போஸ்தலர்கள் மத்தியில பரிசுத்த ஆவி இல்லாதப்ப சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சு. ஆனா எப்ப பரிசுத்த ஆவி கிடைச்சிச்சு, அதுக்கப்புறம் அவங்ககிட்ட என்ன இருந்துச்சு? சமாதானம், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தல், ஒருத்தர் அன்பு காட்டுறது, ஒருத்தருக்கு இரக்கம் பாராட்டுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் மேன்மையா கருதுறது, ஒருத்தர் கிறிஸ்துவா பார்க்கிறது. இப்போ பரிசுத்த ஆவி நமக்கு கிடைச்சிச்சுன்னா இப்ப நம்ம எப்படி பார்ப்போம் இந்த சூழ்நிலையில அப்படின்னா, பிரதர் என்ன சொல்றாருன்னா, அப்போ இந்த மாதிரி சமாதான குலைச்சலை ஏற்படுத்துவது என்பது அது சாத்தானுடைய தந்திரம். சமாதானமின்மை, ஒரு எக்லீசியாக்குள்ள பிரிவினையை கொண்டு வருவது, டிவிஷன்ஸ் ஏற்படுத்துவது, அல்லது ஒருவருக்கு ஒருவர் சண்டையை மூட்டி விடுவது, இது எல்லாமே சாத்தானுடைய வஞ்சனை. இப்ப இதை நாம வளர்த்தெடுத்தோம்னா சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறோம். இப்ப நம்ம இதை தவிர்க்கணும்னா நம்ம இப்ப என்ன பார்க்கணும்? பரிசுத்த ஆவியில இரக்கம், அன்பு, நிதானம், பொறுமை, சாந்தம், இந்த குணங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியில தான் நடக்கும். இதுதான் ஆவியின் கனிகள். இப்ப இந்த ஆவியின் கனிகள் நம்ம கிட்ட காணப்பட்டுச்சுன்னா, நாம அதை விரும்பணும்னா, அதை நம்ம செயல்படுத்தணும்னா, நிச்சயமா இந்த சமாதானமின்மை என்ன ஆயிடும்? சீர்குலைஞ்சிடும். சமாதானமற்ற சூழல் நிலை குலைந்து சமாதானம் ஏற்படும். ஆனா நீங்க பரிசுத்த ஆவியின் கனிகள்ல நாம செயல்படுத்த அல்லது கனிகளை காட்டுவதில் குறைவுபட்டோம்னா அங்கே சமாதானம் இல்லாத சூழ்நிலை நமக்கு உருவாகும். சோ அப்ப இது நம்முடைய நோக்கத்தை வழி விலகச் செய்யும், கிறிஸ்துவனுடைய சாயலை அடையாதபடிக்கு தடுத்து நிறுத்தும். ஆகவேதான் நாம சாத்தானுக்கு இடம் கொடுக்காமல் தேவனுடைய பரிசுத்த ஆவிக்கு நாம் கீழ்ப்படுகிறதுக்கு, பரிசுத்த ஆவியில நடப்பதற்கு, முற்றிலும் பரிசுத்த ஆவி நம்மளை ஆளுகை செய்யணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியில தான் நீங்க என்ன பண்ணணும்? முற்றிலும் அதை ஜெயிக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் கிட்ட ஞானம் கேட்கணும். அதுல குறைவுபட்டா அவர் நிச்சயமா கொடுப்பார் பரத்திலிருந்து. அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? சத்திய வசனங்கள் படிச்சிருப்போம், தியானிச்சிருப்போம், சத்தியம் கேட்டிருப்போம், அது நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அதை நாம செயல்படுத்தணும். பாருங்க, பரிசுத்த ஆவினா நீங்க எப்படியோ கண்ணை மூடிட்டு ஜெபம் பண்ணா பரலோகத்துல இருந்து புறா போல நேரடியா வந்து நம்ம மேல உக்காந்து நமக்கு சொல்லித்தரோம். அப்படி இல்லை.
பரிசுத்த ஆவி எப்படி நமக்கு நம்மளை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா, தேவனுடைய பரிசுத்த ஆவியில நம்ம படிச்ச விஷயங்கள், கேட்ட சத்தியங்கள் அந்த சமயத்துல என்ன செய்யணுங்கிறது நமக்கு சிந்தைக்குள்ள தேவன் என்ன பண்ணுவாரு, கொடுப்பார். அந்த சத்தியத்தை வச்சு நீங்க கையாளணும். அப்பதான் நீங்க அதை வச்சு நீங்க என்ன பண்ண முடியும், வெற்றி பெற முடியும். சோ ஆகவே நாம விழுந்து போயிடாதபடிக்கு, நாம வழி விலகி போயிடாதபடிக்கு நாம் என்ன பண்ணணும், தேவனுடைய பரிசுத்த ஆவியில கனிகளை நாம் காட்டணும், கொடுக்கணும். அதுதான் விஷயம். சோ அப்பதான் நாம சண்டையை வளர்க்கிறவர்களாக அல்ல, சமாதானப்படுத்துகிறவர்களாக நாம இருப்போம். போதுங்களா? சோ அப்போ இந்த மாதிரி சூழல் காணப்பட்டாதான் உங்களுக்குள்ள சமாதானம் உண்டாகும். சரிங்களா? சோ ஆகவே இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணணும், செயல்படுத்தணும். சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட் பிரதர் என்ன சொல்றாருன்னா, நம்ம 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு வந்துருது அப்படின்னா, சகோதரனோ சகோதரியோ 2 பேருன்னு எக்ஸாம்பிளுக்கு ஏ அண்ட் பி அப்படி எடுத்துக்குவோம். 2 பேருக்குள்ள கருத்துக்கள் வேறுபடுது. இப்ப என்ன ஆகும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காது, ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், பிடிக்கலன்னா நிச்சயமா நமக்கு நெருக்கமான சகோதரன்ட்ட அவரை பற்றி குறை பேசுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச சகோதரன் சகோதரி கிட்ட இவரை பற்றி குறை பேசுவாங்க. இது என்ன விஷயம்னா, ஈவில் ஸ்பீக்கிங், தீமை பேசுதல். சோ இது சாத்தானுடைய மிகப்பெரிய வஞ்சனை. இன்னைக்கு நாம விழுந்து கிடக்கிறோம்னா இப்படிப்பட்ட சூழல்ல தான் நம்ம இருக்கிறோம், நிறைய பேர். ஆகவே இதை நம்ம என்ன பண்ணணும், ஜெயிச்சு தான் ஆகணும். சோ அப்போ 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்குன்னா, இப்ப நீங்க ஒரு உண்மையான ஒரு சகோதரன் சகோதரினா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதனால 2 பேருமே பேசிக்காம இருப்போம். 2 பேருமே வருஷ கணக்குல பேசிக்காம கூட எக்லிஷியாவுல காணப்படுவோம். 2 பேருமே எப்படி இருப்போம், அவங்க முகம் நம்ம பார்க்க மாட்டோம், நம்ம முகம் அவர் பார்க்க மாட்டாரு, நாம சிரிக்க மாட்டோம், அவங்க நம்மளை பார்த்து சிரிக்க மாட்டாங்க, நாம எக்லிஷியா முடிஞ்சு கை கொடுக்க மாட்டோம், அவரும் நமக்கு கை கொடுக்க மாட்டாரு. சோ அப்ப என்ன ஆகுது, இது தொடர்ந்து நீடிக்குது. அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கருத்து வேறுபாடை சரி பண்ணக்கூடிய சக்தி தேவனுடைய சத்தியத்துக்கு இல்லையா? கண்டிப்பா இருக்கு. அப்ப நாம வருஷ கணக்கா தேவனை தொழுது கொள்ளுகிறோம், வருஷ கணக்கா சத்தியம் பேசுறோம், வருஷ கணக்கா நம்ம சத்தியம் கேட்கிறோம், கன்வென்ஷன் போறோம், அநேக விஷயங்கள்ல ஈடுபடுறோம். ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த விஷயத்துல நமக்கு உடன்பாடு ஏற்பட மாட்டேங்குது. நாம எப்படி வைரமாவோம், நாம எப்படி சபையாகுவோம், நாம சிந்திச்சு பார்த்தோம்னா முடியாது. அப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும்? இப்ப உண்மையிலுமே இந்த 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடானது சிந்திச்சு பார்த்தா இது சத்தியத்தின் ரீதியில ஏற்பட்டதா அல்லது சத்தியம் இல்லாத சாதாரண விஷயத்துல ஏற்பட்டிருக்கா? சில விஷயங்கள் இருக்கும் சாதாரண விஷயமா இருக்கும், அதுக்குள்ள சிந்திச்சு பார்த்தா நிதானிச்சு பார்த்தா சத்தியத்துக்காக இருக்காது. இவங்க 2 பேரையும் பர்சனலா அவங்களுக்குள்ள பிடிச்சிருக்காது, அதனால பேசி கொள்ளாம இருப்பாங்களே ஒழிய சத்தியத்தை மையமாக வச்சு இவங்க கருத்து வேறுபாடு வந்துச்சான்னு பார்த்தா இருந்திருக்காது. அப்ப சத்தியம் இல்லாத ஒரு விஷயத்துல கருத்து வேறுபாடு 2 சகோதரர்கள் இப்படி காணப்பட்டால் இது முழுக்க முழுக்க சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரத்தினால் ஏற்பட்ட பாதிப்பு. அப்போ இதை அவங்க உணர்ந்தாங்கன்னா, இப்ப நமக்குள்ள எக்லேஷியாவுல செக் பண்ணி பார்த்தா நம்முடைய வாழ்க்கையிலையும் இன்னொரு சகோதரருடைய வாழ்க்கையிலையும் ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு நமக்குள்ள சத்தியத்தின் ரீதியில அல்ல, ஆனா நமக்கு பர்சனலா ஏதோ ஒரு விஷயத்துல அவருக்கு நமக்கு செட் ஆகல. இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்த உடனே நாம் சத்தியத்திற்காக தங்களை விட்டு கொடுத்துடணும், நம்மள அடிபணியணும். கர்த்தருக்கென்று தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நாம கருத்து வேறுபாடுனால சகோதரன்கிட்டயோ சகோதரி கிட்டயோ
நாம சாதாரண விதத்துல நாம் வைராக்கியம் வச்சு நாம் விட்டு கொடுக்காததுனால அவருக்கு நமக்கு என்ன இருக்கு, பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. உடனே நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி தேவன் கிட்ட மன்னிப்பு வாங்கி தேவன் கிட்ட சாரி சொல்லிட்டு நாம் அந்த சகோதரனோடு சகோதரியோடு நாம் மனதார சமாதானம் ஆகணும். ஏன்னா அதுல எந்த கொள்கையும் இல்ல, எந்த சத்தியமும் இல்லை. அப்போ இது செஞ்சிட்டீங்கன்னா நிச்சயமா நீங்க அப்ப நல்ல ஒரு இருதயத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், இருதயத்துல மிகப்பெரிய ஒரு சமாதானம், இருதயத்துல மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அங்க காணப்படும். ஆனா சத்தியத்துல 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கு, கான்ட்ராடிக்ட் இருக்கு, கொள்கையில சத்தியத்தின் ரீதியில கொள்கையில வேறுபட்டு இருக்கு. இப்ப கண்டிப்பா நம்மளால என்ன செய்ய முடியாது, சத்தியத்தை விட்டுட்டு சகோதரரோட சமாதானமாக முடியாது. சோ அப்ப சத்தியத்தை புறக்கணிச்சுட்டு சகோதரர்களோட சமாதானம் ஆகணும்னா உலகத்திலேயே நம்ம இருக்கலாம். சோ அப்ப சத்தியத்தை வச்சு சகோதரர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்குன்னா இதை நீங்க எப்படி அணுகுவீங்க? சத்தியத்தின் ரீதியில முரண்பாடு இருக்கு, சத்தியத்தின் ரீதியில மாறுபட்ட கருத்து இருக்குது. இன்னைக்கு உதாரணத்துக்கு நம்ம மத்தியில இருக்கக்கூடிய சகோதரர்களையே நாம யோசிச்சு பார்த்தோம்னா எத்தனை பேருக்குள்ள சகோதரர்களுக்கிட்ட உண்மையான சத்தியத்தின் பிரகாரம் வைராக்கியம் வச்சிருக்காங்கன்னா சில டாக்டரின்ஸ் பேசும்போது தான் தெரியும் அவங்க வேறுபட்ட கருத்துக்களை வச்சிருப்பாங்க, மாறுபட்ட உபதேசத்தை வச்சிருப்பாங்க. ஆனா நம்முடைய சகோதரன் சகோதரி தான். அப்ப நம்ம அதுல கவனமா இருக்கணும். ஆனா அதுக்காக சத்தியத்தை நாம் விட்டுட முடியாது. ஆனா சகோதரர்களை நாம் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சத்தியத்தின் ரீதியில முரண்பாடு காணப்படுது, அவ்வளவுதான். அந்த சத்தியத்துக்காக அவருடைய நிலைப்பாடு வேற, நம்முடைய நிலைப்பாடு வேற. அதுக்காக நாம் அந்த கிறிஸ்துவனுடைய அன்பை பாருங்க, பரிசேயர் சதுசேயர் யாரா இருந்தாலும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவங்கள டச் பண்ணவே இல்லை, அவங்கள வெறுக்கவும் இல்லை. ஒருவேளை அவங்க செவி கொடுத்தால் அவங்க சத்தியத்துக்குள்ள வரலாம், ஒருவேளை செவி கொடுக்கலையா அவர் எதுவுமே சொல்லல. சில இடங்கள்ல தான் அவங்க தொந்தரவு செய்யும் போது சில இடங்கள்ல கர்த்தர் இயேசு கிறிஸ்து பேசிட்டார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள். சோ இதெல்லாம் கர்த்தர் சொன்னார் தான். ஆனா நிச்சயமாக அவங்கள எந்த நோக்கத்துல சொல்லியிருப்பாருன்னா அவங்கள நிச்சயமா அவங்கள போய் அட்டாக் பண்ணி அவங்கள சரி செய்யணும், அவங்கள எப்படியாவது நம்முடைய மதத்துக்கு நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வைக்கணும், அப்படிப்பட்ட நோக்கம் அவருக்கு இல்லை. தேவனுடைய விருப்பம் என்னவோ, யாரை சத்தியத்துக்குள்ள அழைச்சிட்டு வரணும்னு தேவன் விரும்புறாரோ அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுத்தாரே ஒழிய மற்ற எவரையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து துன்புறுத்தவோ பகைக்கவோ வெறுக்கவோ அன்பு காட்டாமையோ அவர் இருந்ததே இல்லை. இப்ப நாமும் இப்படிதான் காணப்படணும் அன்பான சகோதர சகோதரிகளை. ஆகவே இப்படி கொள்கைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நம்மால் செய்ய முடியாது. எனினும் சத்தியம் மற்றும் நீதியின் கொள்கைகளினால் ஆதரிக்கப்பட்டதாகவே நம்முடைய விருப்பு வெறுப்புகள் காணப்படுகின்றது. அதே சமயத்துல சத்தியத்துக்காக தான் நான் வைராக்கியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரு அதையே என்ன பண்ணிடுறாங்க, வஞ்சனைக்குள்ள போயிடுறாங்களாம். சோ ஆகவே அவர் சொல்றாரு பாருங்க, அப்படிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் காணப்படுகின்றது என்ற வஞ்சனைக்குள் நாம் பெரும்பாலும் உள்ளாகின்றோம். சத்தியத்துக்காக தான் நம்ம நிக்கிறோம், சத்தியத்தின் நிமித்தம் தான் நம்ம பேசுறோம், சத்தியத்தின் நிமித்தம் தான் வைராக்கியம் பாராட்டுறோம், மற்றபடி நமக்கும் அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை, வேற மற்ற அவருக்கும் நமக்கு எந்த ஒரு கருத்தும் வேறுபாடும் இல்லை. ஆனா சத்தியத்துக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வைராக்கியமா இருக்கோம், அது நிமித்தத்தான் அவர்கிட்ட நம்ம என்ன பண்ண முடியல, பேச முடியல இப்படின்னு சொல்லிட்டு அநேகர் என்ன பண்ணிடுறாங்களாம், வஞ்சனைக்குள்ள போயிடுறாங்களாம். இதையே தந்திரமா சாத்தான் என்ன பண்ணிடுறான்னா
அவங்க சிந்தையில நீங்க சத்தியத்துக்காக தான் நிக்கிறீங்க, ஆகவே நீங்க இப்படியே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வஞ்சனைக்குள்ள அவங்க போயிடுறத அவங்களே அறியல. அன்பான சகோதர சகோதரிகளை, ஆகவேதான் இந்த இடத்தில் பாடத்தினுடைய கடைசியில முடிக்கும் போது இதுக்கான இன்னொரு பதிலை நான் சொல்லுவேன். அப்ப நம்ம எந்த அளவுக்கு அதுல ஈடுபடலாம், எந்த அளவுக்கு அதை நம்ம தேவன் கிட்ட அதோட விட்டுறலாம், அது நம்ம தெரிஞ்சிச்சுன்னா நாம யாரும் அப்படிப்பட்ட வஞ்சனைக்குள்ள விழுந்துட மாட்டோம். சோ அந்த வஞ்சனைக்குள்ள போய்விட மாட்டோம். அதையே வைராக்கியம் வச்சு நாம வஞ்சனைக்குள்ள போய்விடாதபடிக்கு நாம் லிமிட் இருக்கு, அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணக்கூடாது. அன்பான சகோதர சகோதரிகளை, சோ இந்த விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னா இது நிச்சயமா தவறு என்ற அனுபவத்தின் வாயிலாக. இப்ப பாருங்க, நான் ஒரு விஷயம் சத்தியத்துக்காக தான் இந்த விஷயத்துல நான் இப்படி நிக்கிறேன், நிலைப்பாட்டை எடுக்கிறேன்னு சொன்னாக்க, ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு குறிப்பிட்ட வருஷங்கள் கழிச்சு பார்த்தாக்க அப்பதான் அந்த சகோதரனோ சகோதரியோ உணர்வாங்க எவ்வளோ பெரிய தவறு நம்ம செஞ்சிருக்கிறோம். அப்ப ஏன்னா அந்த அனுபவம் தான் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குது பாடத்தை. சே, இவ்வளவு நாள் இதுதான் சத்தியம், ஆரம்பத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம், நாம வைராக்கியம் வச்சோம், அதையே பிடிச்சுக்கிட்டு நாம வஞ்சனைக்குள்ள விழுந்ததுனால மிகப்பெரிய வெறுப்பையும் மிகப்பெரிய கசப்பையும் மிகப்பெரிய பாதிப்பையும் நமக்குள்ள கொண்டு வந்திருக்குது. அதனால நம்ம இயல்பான அன்பை நாம் காட்ட முடியல, கிறிஸ்துவனுடைய அன்பை வெளிப்படுத்த முடியல, சத்துருக்களையும் சிநேகிக்கக்கூடிய அன்பை நாம் வளர்த்தெடுக்கக்கூடிய அந்த பொறுப்பை நாம் இழந்திருக்கிறோம். ஆகவே நாம் வஞ்சனைக்குள்ள காணப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது பல நாட்கள் கழிச்சுதான் அனுபவங்களுக்குள்ள போகும்போதுதான் நாம் செய்த தவறுகள் அங்க ஞாபகத்துக்கு வரும். அப்ப நேரம் வேஸ்ட் ஆயிருக்கும், காலம் வேஸ்ட் ஆயிருக்கும், அப்புறம் தான் உணர்ந்து நாம் ஒப்பு கொடுப்போம். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இது விஷயம் நீங்க ஞாபகம் வைக்கணும். சோ அப்படி ஆராய்ச்சி பார்க்கும்போது நம்முடைய விருப்பு வெறுப்பு மாத்திரமே சம்பந்தப்பட்டதாக இருக்கும் காரியத்திற்கும், கொள்கைகளும் தேவனுடைய போதனைகளும் சம்பந்தப்பட்டதாக இருக்கும் காரியத்திற்கும் இடையிலான வித்தியாசத்தினை நாம் காண உதவும்படிக்கு கர்த்தருடைய ஞானத்தை கேட்கணும். ஒரு விஷயம் ரெண்டு பேருக்குள்ள ஏற்பட்டிருக்க கருத்து வேறுபாடு தேவன் கிட்ட கேட்கணும், தேவன் சம்பந்தப்பட்டது, தேவன் நமக்கு புரிய வைக்கணும். அவர் ஞானம் கொடுத்தா நாம என்ன பண்ணணும், இது கொள்கையா அல்லது வெறுமனேவா. சோ அதுக்காக நம்ம என்ன செய்யணுங்கிறத பரத்திலிருந்து ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு அதை நாம் கையாளுகிற பொழுதுதான் ஒரு தெய்வீக சமாதானம் நமக்குள்ள எக்லேஷியாக்குள்ள காணப்படும். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இந்த பாயிண்ட் கூட அங்க வைக்கிறாரு. அடுத்து ஒரு எக்லேஷியாவுல உதாரணத்துல கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாருன்னா, என்ன கொடுக்குறாங்கன்னா, ஒரு எக்லேஷியா விரும்புது, அந்த எக்லேஷியா வலியுறுத்துது. எக்லேஷியா வலியுறுத்தும் போது அத கண்டிப்பா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை நிறைவேற்றுவதற்கு விருப்பம் இல்லாம எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, சபை வலியுறுத்தக்கூடிய விரும்பக்கூடிய விஷயங்கள்ல நாம் என்ன பண்ணணும், இணக்கம் காட்டணும். அதனால சில நன்மைகள் கிடைக்குது, சில பலன் அடைகிறாங்க சபையிலனா நிச்சயமா அது தேவனுடைய சித்தமாக கருதணும். அப்படின்னா என்ன சொல்ல வராரு, அதற்கு முட்டுக்கட்டையாகவோ அதுக்கு ஒப்புதல் கொடுக்காமலோ அதுக்கு இணங்காமலோ அதை தடுத்து நிறுத்தவோ நாம விரும்பக்கூடாது. ஏன்னா சபை வலியுறுத்தக்கூடிய விஷயங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, சப்போ ஒருவேளை ஆனா நல்லா சபை விரும்புறாங்க, ஆனா ஒருவேளை அது சபை விரும்புவதை இணக்கம் காட்டுறோம் அல்லது ஒப்புதல் கொடுக்கிறோம், எல்லாரும் செய்யறோம், ஆனா அது நன்மையை கொண்டு வரல. அப்ப நன்மை கொண்டு வரலன்னா நிச்சயமாக அடுத்து அனுபவங்கள் வாங்கின பிற்பாடு என்ன ஆகும், அனுபவங்கள் வாங்கின பிற்பாடு என்ன ஆகும், சரியான வழிமுறைகளை
சரியான முடிவை, சரியான வலியுறுத்தல்களை தீர்மானிப்பதற்கு ஏதுவாக அந்த அனுபவம் அமையும். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ நிச்சயமா அப்படிப்பட்ட விஷயங்கள் கடந்து போகுவதும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. சபை வலியுறுத்துது, விரும்புறோம், நன்மை கிடைக்குது, நன்றி தேவனுக்கு. சபை வலியுறுத்துது, நன்மை அடையல, அதனால வாங்கக்கூடிய அனுபவங்கள் அடுத்த முறை அந்த சபை சரியான முடிவை எடுப்பதற்கு அதுவே அனுபவமா அமையும். அதுவும் தேவனுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் அவங்க உணர்வடைவாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப நிச்சயமா இதுதான் ஞானமான வழிமுறையாக காணப்படும். அப்போ சபைக்கு படிப்பினையை தேவன் என்ன பண்ணுவாராம்? அருளுவார் அப்படிங்கிறத தெளிவா சொல்றார். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது சபையில முக்கியமா இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம சீர்தூக்கி பார்த்தோம்னா நம்மிடத்துல பரிசுத்த ஆவியினுடைய கனிகள் அபிவிருத்தி ஆகணும். அதுதான் உண்மையான இன்டென்ஷன், அதுதான் உண்மையான குணலட்சணங்கள், உண்மையான நோக்கம், உண்மையான ஆசை, விருப்பம் தேவனுடையது. என்னது? பரிசுத்த ஆவியினுடைய கனிகள். என்னது? சாந்தம், தயவு, பொறுமை, சகோதர சிநேகம், அன்பு, சந்தோஷம், சமாதானம் ஆகியவைகளை அபிவிருத்தி செய்திடுவதற்கு ஊக்கமாய் நாடிட வேண்டும். பாத்தீங்களா? ஊக்கமா முயற்சி பண்ணணுங்கிறார். சோ இந்த பண்புகளை நினைவுல வச்சுதான் நம்ம எக்லேசியாவுல ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்தணும். இதுக்கு நாம முயற்சி பண்ணணும். சோ இப்படி மற்றவர்களுக்கு மாதிரியாக நம்ம காணப்பட்டு நம்முடைய சொந்த இருதயங்களிலும் ஜீவியங்களிலும் கிரியை செய்யும் பரிசுத்த ஆவியின் ஆதிக்கத்தினை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் பிரதருடைய ஆலோசனையாக இருக்கு. கடைசியா அடிக்கடி செய்யக்கூடிய தவறு பற்றி சுட்டி காண்பிக்கிறார். இதைதான் நான் ஏற்கனவே சொன்னேன். என்ன சொன்னா, கடைசியா முடிக்கும் போது நான் சொல்றேன், இதுக்கு ஒரு பதில் கிடைக்கும். என்ன பதில்? லிமிட்டேஷன் எவ்வளோ, நாம எவ்வளவு தூரம் செயல்படலாம், நம்ம வஞ்சனைக்குள்ள போகாதபடிக்கு. நம்ம சத்தியம் தான் நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா சத்தியம்னு நினைச்சிட்டு நான் வஞ்சனைக்குள்ள போய் சிக்கிட்டு அதுல இருந்து வெளிவர முடியாம அதையே பிடிச்சிட்டு நாம காணப்பட்டோம்னா நிச்சயமா பாதிப்பு யாருக்கு? எனக்கு தான். சோ ஆகவே சபையாக கூடிய மனோபாவம் படைச்சவங்க என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, இப்ப ஒரு விஷயத்த பகுத்துணர்ந்து பார்க்கணும். அந்த பகுத்துணர்ந்து அந்த உணர்தலை பயன்படுத்தணும்னா அதன்படி செயல்படுத்துவதோடு, இப்ப பாருங்க, ஒரு விஷயம் பகுத்துணர்றோம், நமக்கு கிடைச்ச பரிசுத்த ஆவியை வச்சு, நமக்கு கிடைச்ச சத்தியத்தை வச்சு பகுத்து உணர்ந்து பார்க்கிறோம். எப்படி செய்யலாம், எப்படி பேசலாம், எப்படி நம்ம பண்ணலாம். ஓகே, இப்போ இப்படி நினைக்கும் போது செய்யும் போது அதை செயல்படுத்துவதோடு பகுத்து உணர்ந்து பார்த்தாச்சு, இப்ப நம்ம அதன்படி செஞ்சிரோம், அவ்வளவுதான் நம்முடைய பொறுப்பு. அதோட நம்முடைய லிமிட்டேஷன் முடியுது. அதை தாண்டி இதை மாத்தி அமைக்கணும். நமக்கு தான் தேவன் இந்த விஷயத்த கொடுத்திருக்கிறாரு, நாம செய்யலனா நிச்சயமா இந்த விஷயம் செய்ய முடியாது. அப்போ என் மேல விழுந்த கடமை இது அப்படின்னு ஓவர்லோடு நமக்கே எடுத்துக்கிட்டோம்னா அங்க என்ன ஆயிடும்? மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். அன்பான சகோதர சகோதரிகளே, முழு பொறுப்பு என்னுடையதுதான் அப்படின்னு நீங்க எக்லேசியாவுல யார் ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. முழு பொறுப்பு என்னுடையதான்னு எப்ப நீங்க எடுக்கிறீங்களோ அப்ப நீங்க என்ன செய்யறீங்கன்னா, என்று எண்ணுவது அடிக்கடி செய்யும் தவறுங்கிறாரு. அடிக்கடி செய்யக்கூடிய தவறு என்னவா? முழு பொறுப்பு நமக்கு தாப்பா இருக்கு. அப்போ நீங்க இந்த இடத்துல ஞாபகம் வச்சீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஞாபகம் வரும், ஒரு வேதத்துல ஒரு விஷயம் ஞாபகம் வரும். தாவீது ராஜா
காலத்துல அங்க அந்த ஆசாரிப்பு கூட அந்த உடன்படிக்கை பெட்டிய கொண்டு வருவாங்க. அந்த உடன்படிக்கை அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துட்டு வரும்போது, அந்த காலத்துல உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கிட்டு வரும்போது அங்க என்ன ஆகும், அந்த உடன்படிக்கை பெட்டி ஆடும். சோ அப்படி ஆடும்போது என்ன நடக்கும்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, என்ன நடக்கும், அங்க ஒரு மனுஷன் அங்க இருக்கக்கூடியவர் என்ன பண்ணுவாரு, அந்த உடன்படிக்கை பெட்டி கீழே விழுந்துருமோங்கிற ஒரு விஷயத்துல அவர் போய் அந்த உடன்படிக்கை பெட்டியை தாங்கி பிடிக்க போவார். இதுதான் அந்த நிலைமை. என்ன நிலைமை, சபைய முழு பொறுப்பும் காப்பாற்ற வேண்டிய முழு பொறுப்பும் அல்லது செயல்படுத்தக்கூடிய முழு பொறுப்பும் என்கிட்ட தான் இருக்குன்னு ஒருத்தர் நினைச்சாருன்னா, இது அடிக்கடி வரக்கூடிய தவறா, அடிக்கடி செய்யக்கூடிய தவறா இது. ஆனா இதுக்கு உதாரணம் நம்ம புரிஞ்சுக்கிட்ட விதத்துல, எப்படி அந்த உடன்படிக்கை பெட்டி கீழே விழும்போது விழுந்துடுமோங்கிற விஷயத்துல இவர் போய் தாக்கி பிடிச்சார். அப்ப என்ன நினைக்கிறார் இவரு, உடன்படிக்கை பெட்டி அது தேவன் உடையது, தேவன் உடைய பெட்டி அது, இது கீழே விழுந்துருங்கிறது இவரு தேவனுக்கு மேல யோசிக்கிறாரு. அப்போ முழு பொறுப்பும் என்னுடையதுதான், என் மேல விழுந்ததுதான், நான் தான் காப்பாத்த, இப்படிப்பட்ட சிந்தை ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா வெரி டேஞ்சர். அது என்ன விஷயம்னா, இது அடிக்கடி நடக்கக்கூடிய தவறு. அப்படி நாம எடுக்கக்கூடாது. நம்முடைய லிமிட்டேஷன், நம்முடைய லிமிட் தாண்டக்கூடாது. நம்முடைய லிமிட் என்ன பண்ணக்கூடாது, நம்ம உணர்ந்து பாக்குறோம், இவ்வளவுதான் நம்மளால முடியும், ஓகே டன், தேவனே இவ்வளவுதான்ப்பா, மீதி உங்க கரத்துல ஒப்படைச்சிருப்போம், இவ்வளவுதான். தேவனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணுமே ஒழிய, தேவன் கிட்ட விட்டுறணுமே ஒழிய, தேவன் சார்பா நாம போய் முழு பொறுப்பு எடுக்க முடியாது. உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ முழு பலத்துல செய்யிட்டார். உன் கையில எவ்வளவு தூக்க முடியும் அவ்வளவுதான் செய்யணும். அதுக்கு மேல எல்லாத்தையும் நான் தான் தூக்குவேன்னு சொன்னா நீ என்ன ஆயிடுவாங்க, நாம தான் அழிஞ்சிடுவோம். அப்படின்னா என்னது, நம்ம தான் பாதிப்போம். ஆகவே இது அடிக்கடி ஏற்படக்கூடிய தவறு அப்படிங்கிறத சொல்றாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இப்படிப்பட்ட விஷயங்கள் நாம யோசிக்கணும். கடைசியா ஒரு பாயிண்ட், இந்த கடைசி பாயிண்ட்ல சில விஷயங்களை நுணுக்கமா கண்டுபிடிக்கிறது, இது என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். அந்த நுணுக்கமா பார்க்கும்போதுதான் என்ன வருதுன்னா, சண்டை சச்சரவு சபைக்குள்ள வருது. அப்ப என்ன ஆகுது, எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி ஏற்படுது. எக்ஸ்பெக்டேஷன் ஏற்படும் போது நடக்கலன்னா சண்டைகள் உருவாகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய அனுபவங்களையும் மற்றவர்களுடைய அனுபவங்களையும் என்ன பண்ணக்கூடாது, ஒப்பிட்டு பார்த்துட்டு நம்மளா இருந்தா இப்படி செஞ்சிருப்போம், அவரா இருந்தா இப்படி செஞ்சிட்டாரு, இப்படி நடக்கலையே, இதெல்லாம் என்ன ஆகுது, சபைக்குள்ள சண்டைகள் கொண்டு வருது. இது நீங்க உங்களுக்கு பாடம் எடுக்கிறதுனால நம்ம ஏதோ முழு பெர்ஃபெக்ட் கிடையாது, இப்படியெல்லாம் நாமளும் நடந்திருக்கிறோம். உண்மையா சொல்லணும்னா நாம கூட எக்லேசியாக்குள்ள சில நுணுக்கமான விஷயங்களை சீர்தூக்கி பார்த்து அதை செயல்படுத்தும் போது எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகும் போது நமக்குள்ள என்ன ஆயிடுது, சகோதரர்களுக்குள்ள சண்டைகள் வந்துடுது, வாக்குவாதங்கள் போயிடுது. சோ அப்ப என்ன ஆகுதுன்னா, நமக்கு அவருக்கு, நமக்கு அந்த சகோதரிக்கு, சோ இப்படி பார்க்கும்போது அங்க நடக்கல. சோ இதனால ஏற்படக்கூடிய விஷயங்கள் பெரிய கஷ்டத்தை கொண்டு வருது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, நாம தேவனை நினைக்கணும். என்ன நினைக்கணும்னா, தேவன் அந்த சகோதரனுக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார், அந்த சகோதரிக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறாரு. நமக்கு செய்த தேவன் அவருக்கும் நிச்சயமா செய்வார், அதை மாற்ற வல்லவராய் இருக்கிறாரு. அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம். நோ மோர் எக்ஸ்பெக்டேஷன், அதிகமா நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். நம்முடைய லிமிட் இவ்வளவுதான்,
பரவாயில்ல, நடக்கட்டும். தேவன் அவருக்கும் அந்த ஞானத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறாரு. அந்த சகோதரன் சகோதரியை பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறாரு. அவரும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக செய்வதற்கு போதுமானவராய் இருக்கிறாருன்னு எப்ப நம்ம நினைக்கிறோமோ அப்பதான் தேவனுடைய பரிசுத்தாவியினுடைய வழி நடத்துதல்ல நாம மெச்சூரிட்டியா இருக்கிறோம்னு அர்த்தம். அன்பான சகோதர சகோதரிகளே, சோப்போ நிச்சயமா நம்ம இதை உணர்ந்து கொண்டு குற்றம் கண்டுபிடிக்காதவர்களாக நம்ம ஞானமா காணப்படுவோம். கர்த்தரிடத்துல ஜெபத்துல ஏறெடுப்போம். நிச்சயமா தேவன் நம்ம எல்லாரையும் என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். ஆகவே இப்போ ஒரு வசனத்தை வாசிக்கலாம் சிஸ்டர். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு 5:16. மத்தேயு 5வது அதிகாரம் வசனம் 16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. பாத்தீங்களா? இப்படிப்பட்ட குணங்களை நாம் பிரதிபலிக்கிற பொழுது நிச்சயமா 1000 ஆண்டு அரசாட்சி, கண்ணுக்கு தெரியக்கூடிய அரசாட்சியில நம்முடைய கிரியைகள் இப்ப நல்லதா இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு பாடமா அமைஞ்சு அப்ப இருக்கக்கூடிய உலகத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்துவாங்கன்னு சொல்லும் போது இன்னைக்கு நாம எப்படிப்பட்டவர்களாக வாழணும், எப்படிப்பட்ட சமாதான உடையவர்களாக இருக்கணும், எப்படிப்பட்ட சமாதானத்தை விரும்பணும், செயல்படுத்தணும். இதை நிச்சயமா பரிசுத்த ஆவியில தேவன் கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.